ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சமாரிய ஸ்திரீக்கும் இயேசுவுக்கும் நடுவே நடந்த உரையாடலை குறித்த பைபிள் ஸ்டடியை பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் யோவான் 4ஆம் அதிகாரத்துல இருக்கு. யோவானை விட இயேசு நிறைய பேரை சீஷராக்கி இயேசுவோட சீஷர்கள் அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறாங்க என்கிறத பரிசேயர் கேள்விப்பட்டதா இயேசு அறிந்தப்போ அவர் யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு திரும்ப போறார். அவர் கலிலேயாவுக்கு போகும்போது சமாரிய நாட்டின் வழியாக போறார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே சமாரியர்களோட ஆரம்பத்தை குறித்து பார்த்திருக்கிறோம். கிமு 722 அசீரிய ராஜா சல்மனாசார் இஸ்ரவேலின் வட தேசத்தை கைப்பற்றினப்போ அவர் தேசத்துல கொஞ்சம் ஏழையான ஜனங்களை மட்டும் மீதியா விட்டுக்கிட்டு மீதியா இருந்த எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் அசீரியாவுக்கு கொண்டு போய் அவங்கள கோசான் நதி ஓரமான ஆலாக், ஆபோர், மேதியரின் பட்டணங்களில் குடியேற்றினார். அதோட சல்மனாசார் பாபிலோன், கூத்தா, ஆபா, ஆமாத், செப்பரியாயிம் மாதிரியான அந்நிய தேசத்து ஜனங்களை இஸ்ரவேலுக்கு வர பண்ணி அவங்கள இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பதிலா சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினார். இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வேற நாடுகளிலேயும் வேற நாட்டு ஜனங்கள் சமாரியாவிலையும் மாற்றி குடியேற்றப்பட்டாங்க. இதுக்கப்புறம் தேசத்துல மீதியா விடப்பட்ட அந்த கொஞ்சம் ஏழையான இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த அந்நிய நாட்டு ஜனங்களை திருமணம் செய்து ஒரு கலப்பு இன மக்களா மாறினாங்க. இந்த சமாரியர்கள் கர்த்தரையும் விசுவாசித்தாங்க. கூடவே அவங்களோட பழைய மூட நம்பிக்கைகளும் அவங்களுக்குள்ளாடி இருந்தது. சமாரியர்களோட இனமும் அவங்களோட மத நம்பிக்கையும் ஒரு கலவையா இருக்கிறதால பாபிலோன் சிறையிருப்புல இருந்து திரும்பி வந்த யூதர்கள் இந்த சமாரியர்களை வெறுத்தாங்க. கிமு 5ஆம் நூற்றாண்டுல சமாரியர்கள் கர்த்தரை வழிபடுவதற்காக கெரிசிம் மலையில ஒரு ஆலயத்தை கட்டினாங்க. ஆனா கிமு 128 ஹஸ்மோனியர்களோட ஆட்சியப்போ சமாரியர்கள் கட்டின அந்த ஆலயத்தை யூதர்கள் எரித்து போட்டாங்க. இது யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் நடுவே இருந்த உறவை இன்னும் மோசமாக்கினது. ரொம்ப தீவிரமான யூதர்கள் யூதேயாவில இருந்து கலிலேயாவுக்கு பிரயாணம் பண்ணணும்னா சமாரியாவை தாண்டி போறது வழி குறுகலா இருந்தாலும் சமாரியர்களோட தொடர்பை தவிர்க்கிறதுக்காக சமாரியா வழியாக போகாம யோர்தானை தாண்டி நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி போவாங்க. ஆனா இயேசு இங்க கலிலேயா தேசத்துக்கு போறதுக்காக சமாரியா வழியாக வரார். அவர் சமாரியாவில் இருக்கிற சீகார் என்கிற ஊருக்கு வந்தப்போ அவரோட பிரயாண களைப்புனால அவருக்கு ரொம்ப தாகம் எடுக்குது. அது மதியான வேலையா இருந்ததாலையும் அவரோட பிரயாண களைப்புனாலையும் அங்க இருந்த யாக்கோபின் கிணற்றுக்கு பக்கத்துல உட்கார்றார். அந்த சமயம் இயேசுவோட சீஷர்கள் மதிய சாப்பாடு வாங்கிட்டு வர்றதுக்காக ஊருக்குள்ளே போயிருந்தாங்க. அப்போ ஒரு சமாரிய ஸ்திரீ அந்த கிணற்றுல தண்ணீர் எடுக்க வராங்க. இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் தான்னு கேக்குறார். யூதர்கள் சமாரியர்களோட பொதுவா பேச மாட்டாங்க என்கிறதால இயேசு அந்த ஸ்திரீ கிட்ட பேசினதை குறித்து அந்த ஸ்திரீ ஆச்சரியப்படுறாங்க. அந்த ஸ்திரீ இயேசுவை பார்த்து, நீர் யூதனா இருக்க சமாரிய ஸ்திரீ ஆகிய என் கிட்ட தாகத்துக்கு தான்னு எப்படி கேட்கலாம்னு கேக்குறாங்க. அதுக்கு இயேசு, தாகத்துக்கு தான்னு உன்கிட்ட கேட்கிறவர் யார் என்கிறத நீ அறிந்திருந்தன்னா நீயே அவர்கிட்ட கேட்டிருப்ப, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பாருன்னு சொல்றார். அந்த சமாரிய ஸ்திரீக்கு இயேசு ஆவிக்குரிய ரீதியில பேசுறார் என்கிறத புரியாம அவரை பார்த்து, ஆண்டவரே, இந்த கிணறு ரொம்ப ஆழமா இருக்கிறதே, அதோட உங்ககிட்ட தண்ணீர் எடுக்க பாத்திரம் கூட இல்லையே, அப்படி இருக்கும்போது எங்க இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்தது உண்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு திரும்பவும் தாகம் எடுக்கும். ஆனா நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நீர் ஊற்றாக பெருக்கெடுக்கும். அது அவனுக்கு நித்திய ஜீவனையும் கொடுக்கும்னு சொல்றார். அந்த ஸ்திரீக்கு திரும்பவும் இயேசு சொல்றது புரியல. அதனால அவங்க இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, எனக்கும் அடிக்கடி தாகம் எடுக்காமல் இருக்கவும்
நான் இங்க தண்ணீர் எடுக்கிறதுக்காக திரும்பவும் வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும்னு கேக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க இயேசு சமாரிய ஸ்திரீ கிட்ட ஜீவ தண்ணீரை குறித்து சொல்லும் போது அவர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்றார். இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இயேசு ஜீவ தண்ணீர் ஆகிய பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். மாம்சீக ரீதியில ஒருத்தர் தாகத்துக்கு தண்ணீர் குடிக்கும் போது அவருக்கு திரும்ப தாகம் எடுக்கும். ஆனா இயேசு கொடுக்கிற ஜீவ தண்ணீர் ஆகிய பரிசுத்த ஆவியானவரோ நம்மளோட ஆவியை உயிர்ப்பித்து நமக்குள்ளாடி ஜீவ ஊற்றாக பெருக்கெடுத்து நமக்கு ஆவியின் கனிகளை கொடுத்து இறுதியில நித்திய ஜீவனையும் தருகிறார் என்கிற ஆவிக்குரிய அர்த்தத்துல சொல்றார். இந்த சமாரிய ஸ்திரீயும் நிக்கோதேமு மாதிரியே இயேசு சொல்ற ஆவிக்குரிய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியல. அதனால இயேசு அந்த ஸ்திரீயோட பாவ நிலையை உணர்த்தி அவங்களுக்கு நித்திய ஜீவனை குறித்து புரிய வைக்கிறதுக்காக அவங்கள பார்த்து, நீ போய் உன்னோட புருஷனை இங்க அழைச்சிட்டு வான்னு சொல்றார். உடனே அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு இயேசு, உனக்கு புருஷன் இல்லைன்னு நீ சொன்னது சரிதான். ஏன்னா உனக்கு ஏற்கனவே 5 புருஷர் இருந்தாங்க. இப்போ உனக்கு இருக்கிறவனும் உனக்கு புருஷன் இல்லைன்னு நீ என்கிட்ட உண்மையதான் சொன்னன்னு சொல்றார். அந்த ஸ்திரீ இயேசு சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, ஆண்டவரே, நீர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. எங்களோட பிதாக்கள் இந்த கெரிசிம் மலையில தான் தொழுது கொண்டு வந்தாங்க. ஆனா யூதர்களாகி நீங்க எருசலேம்ல இருக்கிற தேவாலயத்துல தான் தொழுது கொள்ளணும்னு சொல்றீங்களேன்னு கேக்குறாங்க. அதுக்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்றத நம்பு. நீங்க இந்த மலையிலையும் எருசலேம்லயும் மட்டுமில்ல, எங்க வேணும்னாலும் பிதாவை தொழுது கொள்கிற காலம் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளணும்னு சொல்றார். உடனே அந்த ஸ்திரீ, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார்னு எனக்கு தெரியும். அவர் வரும்போது இதை குறித்தெல்லாம் நமக்கு அறிவிப்பார்னு சொல்றாங்க. அதுக்கு இயேசு, உன்னோட பேசுற நானே அவர்னு சொல்றார். அந்த நேரத்துல இயேசுவோட சீஷர்களும் வந்து இயேசு அந்த சமாரிய ஸ்திரீயோட பேசுறத பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஆனாலும் அவங்க அதை குறித்து எதுவும் கேட்கல. அந்த சமாரிய ஸ்திரீ இயேசுதான் மேசியான்னு கேட்ட உடனே அந்த குடத்தை அங்கேயே விட்டுக்கிட்டு ஊருக்குள்ள ஓடி போய் ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்க, அவர் ஒருவேளை கிறிஸ்துவா இருக்கலாம்னு சொல்றாங்க. உடனே அங்கிருந்த நிறைய ஜனங்கள் இயேசு கிட்ட வந்து அவர் மேல விசுவாசம் வைக்கிறாங்க. சமாரியர் அவர்கிட்ட வந்து அவர் அவங்க கூட நிச்சயமா தங்கணும்னு அவரை வேண்டிக் கொண்டதால அவர் 2 நாள் அங்கே தங்குறார். இயேசுவோட உபதேசத்தை கேட்டு இன்னும் நிறைய பேர் அவரை விசுவாசித்து அவங்க அந்த ஸ்திரீயை பார்த்து, நீ சொன்னதுக்காக இல்ல, நாங்களே அவரோட உபதேசத்தை கேட்டு அவரே மெய்யான கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்கிறத அறிந்து விசுவாசிக்கிறோம்னு சொல்லி இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.